பிரைஸ் எல்லாம் 25th ஆஃப் ஃபெப். இன்னைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறது சமாதானம் சுகம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாகன்னு சங்கீதம் 122:7 சொல்லப்பட்டிருக்கு. அலங்கம் அப்படின்னா தி பவுண்ட்ரின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்கிற எல்லைக்குள்ள ஒரு சமாதானம், நம்ம வாழ்கிற வீடு, தேசம், இப்படி எல்லாவற்றிற்குள்ளேயும் கர்த்தருடைய சமாதானம் நிலைத்திருக்கோன்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவர் சமாதானத்தை அருளும் தேவன். அது மட்டும் இல்லை, உங்கள் பலவீனங்களை எல்லாம் மாற்றி உங்கள் நோய்கள் எல்லாம் தீர்த்து ஒரு தெய்வீக சுகத்தை தருவேன்னு அவர் சொல்கிறாரு. அதனால தான் அவரை ஏகோவா ரஃபான்னு சொல்லுவாங்க. ஏகோவா ரஃபானா சுகமளிக்கும் தேவன்னு அர்த்தம். ஸோ சமாதானம், சுகம், இது ரெண்டுத்தையுமே இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. இந்த வாக்கை நீங்கள் பாதுகாத்து கொண்டு அதை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்க. எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, நீங்கள் கர்த்தரோட ஐக்கியமாக இருக்கும்பொழுது தான் வாக்கு தத்தங்களை உங்களால் சுதந்திரத்து கொள்ள முடியும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கணும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா தேவைகளிலும் குறைவில்லாமல் சுகமாக வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். Stay with Jesus. Have a blessed day.